ஹாய் குட்டீஸ். ஆச்சி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். நம்ம விஜயநகர பேரரசோட மன்னர் கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயருக்கு தீபாவளி அன்னைக்கு, தீபாவளி ஒரு 2 நாள் இருக்கும்போது அவருக்கு ஒரு யோசனை வருது. என்னன்னா, தென்னாலிராமனை கூப்பிட்றாரு. தென்னாலிராமன் ஒரு மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்றாரு. என்ன சொல்கிறாருன்னா, தீபாவளி அன்னைக்கு நான் போய் மக்களெல்லாம் பார்க்கணும், தீபாவளியை மக்களோட நான் செலிப்ரேட் பண்ணணும். அதனால ஒரு குட்டி போட்டி வைக்க போகிறேன். என்னன்னா, தீபாவளி அன்னைக்கு நைட்டு யார் வீட்டில் நிறைய விளக்குகள் பொருத்திருக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு 1000 பொற்காசுகள் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறார். இதை போய் நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் கன்வே பண்ணிடுங்க, சொல்லிடுங்க அப்படின்ற. மறுநாள் பார்த்திங்கன்னா தண்டரை போடுறாங்க. தண்டரானா முந்தைய காலத்தில் ராஜா சொல்கிற மெசேஜாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு தண்டரான்னு சொல்லுவாங்க. சின்ன ஒரு ட்ரம் டம்னு அடிக்கிறாங்க. அதை டம்முன்னு அடிச்சுட்டு எல்லா மெசேஜும் அப்படி தான் கன்வே பண்ணுவாங்க முந்தி காலத்தில். இப்போ நம்ம கையில் மொபைல் இருக்குது, வாட்ஸ்அப், என்ன மெசேஜ்னாலும் ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுட்டே இருக்குது. டப்புன்னு ஃபார்வேர்ட் பண்ணிடுறது. முந்தி காலத்தில் எதுவுமே கிடையாது. இந்த தண்டரா தான். தண்டரா போட்டு எல்லா நாட்டு மக்களுக்கும் சொல்லியாச்சு. தீபாவளி அன்னைக்கு நைட்டு நம்ம ராஜா என்ன பண்ணுறாரு, தென்னாலிராமன் இன்னொரு 5-6 மந்திரிகள் எல்லாரையும் குதிரையில் வர சொல்லிட்டு டொக்கடின்னு போகிறாங்க. எங்கே நகர்வலம் போகிறாங்க. போனால் எல்லார் வீட்லேயும் விளக்கு பொருத்திருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. நிறைய விளக்கு பொருத்திருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீடு, பெரிய பங்களா மாதிரி ஒரு வீட்டில் நிறைய விளக்கு, ஒரு 1000கணக்கான விளக்கு பொருத்திருக்காங்க. உடனே மந்திரி நின்றுட்டு, ராஜா இங்கே பாருங்கள், நம்ம பார்த்ததுலேயே இங்கே தான் நிறைய விளக்கு பொருத்திருக்காங்க, இந்த வீட்டுக்கு நம்ம போய் பரிசு கொடுத்துடலாம், 1000 பொற்காசுகள் அப்படின்னு சொல்கிறார். இந்த வீடு யாரோடதுன்னா, ரத்ன வியாபாரி. இந்த ரத்னம், டைமண்ட், ரத்னம்லாம் வியாபாரம் பண்ணுறாங்களா, அவங்களோட வீடு இது. அதனால தான் அவங்க அவ்வளோ விளக்கு பொருத்தி வச்சுருக்காங்க. இங்கே போய் நம்ம ப்ரைஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு மந்திரி சொல்கிறார். ராஜா பார்க்குறாரு. ஆனால் தெனாலிராமன், இல்லை ராஜா, உங்களை நான் வேறொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே ஒரே ஒரு விளக்கு தான் எரியும், ஆனால் 1000 ஒளி இருக்கும், அங்கே உங்களை கூட்டிகிட்டு போவான்னு கேட்குறாரு. ராஜா, அது என்ன ஒரே ஒரு விளக்கு எரியுது, அதில் 1000 ஒளி வருன்ற எப்படி, நீங்கள் வாங்க ராஜான்னு கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போனால் அந்த ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா ஒரு ஆசிரமம் இருக்குது, ஒரு மரத்தடி ஓரமாக ஒரு ஆசிரமம் இருக்குது. அங்கே குரு சொல்லி கொடுத்துட்ருக்குற சவுண்டு கேட்குது, பாடம் சொல்லி கொடுக்குறவங்க சத்தம் கேட்குது. உடனே அவங்க குதிரையை நிப்பாட்டிட்டு ராஜா மந்திரி எல்லாம் ஆசிரமத்துக்குள்ளே போகிறாங்க. உடனே இந்த குரு எந்திரிச்சு இன்வைட் பண்ணுறாரு, வாங்க ராஜா வாங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறாரு. அவர் சொல்கிறார், இங்கே இருக்கவங்க எல்லாம் ஏழை மாணவர்கள், எல்லாம் கஷ்டப்படுற குழந்தைகள் எல்லாருமே, அவங்களுக்கு நான் பாடம் சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே தெனாலிராமன் சொல்கிறாரு, ராஜா அவர் பக்கத்தில் பாருங்கள், ஒரே ஒரு குட்டி விளக்கு எரிஞ்சிட்ருக்கு, சின்ன தீபத்தில் விளக்கு எரியுது. ஆனால் இங்கே எத்தனை அறிவு ஒளி, எத்தனை ஒளி இங்கே அவரால் வருதுன்னு பார்த்துக்கங்க. எத்தனை பேருக்கு அவர் டீச் பண்ணுறார். அதுதான் அறிவின் ஒளி. இங்கே ஒரு சின்ன விளக்கு தான், ஆனால் அவ்வளோ பேருக்கும் அறிவோட ஒளியை அவர் பரப்பி விடுறாரு. நான் இந்த இடத்து தான் சொன்னேன் அப்படின்னு தெனாலிராமன் சொல்கிறார். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே 1000 பொற்காசுகள் எடுத்து குரு கையில் கொடுக்குறார். நம்ம தெனாலிராமனையும் பாராட்டுறார். அறிவு ஒளி தான் எல்லாத்த விட என்னது, அறிவு ஒளி தான் இம்பார்ட்டன்ட். எத்தனை விளக்கு ஏற்றி வச்சுருக்கணும் பிரயோஜனம் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை, நமக்கு தெரிஞ்ச பாடங்களை மற்றவங்களுக்கு சொல்லித்தரலாம். இங்கே ஸ்கூல்லையே இருந்துக்கங்களேன், சில குழந்தைகளுக்கு மேக்ஸு ஏதாவது புரியலைன்னா நீங்கள் ஈவினிங் டயத்தில் அவங்களுக்கு சொல்லித்தரலாம். அவங்களுக்கு என்ன தெரியுதோ அவங்களுக்கு அதை சொல்லித்தரலாம். அதுதான் அறிவு ஒளின்னு சொல்கிறது, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லித்தரது. அதை விட ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு ஒளி வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு ராஜாவுக்கும் புரிஞ்சிருச்சு. எல்லாரும் ஹாப்பியாக போனாங்க. நம்மளுமே மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு டீச் பண்ணலாம், தெரியாத டீச் பண்ணலாம் அவங்களுக்கு. சரியா ஆச்சு. உங்களுக்கு நாளைக்கு வேறொரு குட்டி கதையோட வரேன்.